மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை. அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. ஆனா உலகத்துல பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. போரையே பேசி நிறுத்தும் போது பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் தெளிவா சொல்றேன். ஒன்றிய அரசு அந்த நிதியை வழங்க இதுவரைக்கும் வழங்கல. அது பிஎம் ஸ்கீம்ல வந்து நீங்க அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டே வராங்க தொடர்ச்சியாக. இதை வந்து நீங்க வந்து இந்த நிதியை பெறுவதற்கு நீங்க அதுல வந்து எந்த மாதிரியான கடந்த 2 ஆண்டுகளாக அந்த நிதி வந்து நமக்கு வந்து சேரல. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த நிதி எங்களுக்கான நிதி கிடையாது, இந்த அதிகாரிகளுக்கான நிதி கிடையாது. அந்த நிதி அந்த மாணவர்களுக்கான நிதி, மாணவிகளுக்கான நிதி. எந்த காரணம் கொண்டும் அதை தடை செய்வது ரொம்ப துயரமானது. அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதே சமயம் எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாங்கள் அடிபணிவர்கள் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல மண்ணுரிமையும் பெண்ணுரிமையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடிப்படை உரிமையாக இருப்பதைப் போலவே இந்த இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய கட்சியினுடைய பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்ப எந்த மறைமுக அழுத்தத்திற்கும் நாம அடிப்படையாது. நீங்க எடுத்த கொள்கையில் சமரசமின்றி கொள்கை சமரசம் என்ற பேச்சுக்கே இங்க இடமில்லை. இப்போ இந்த ஆய்வு மேற்கொண்டிருந்தீங்க, அதில் உங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குதுன்னா, ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் போராட்டம் வந்தது. அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ண போறீங்க? ஆனால் உலகத்தில் பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. போரையே பேசி நிறுத்தும் போது பெருமதிப்பிற்குரிய என்னுடைய ஆசிரியர்களின் அன்பிற்குரிய ஆசிரியர்களினுடைய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியும். பல அமைப்புகள் இருக்காங்க. அதை குறித்தும் நேற்று விவாதத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். அதனால சட்டத்துக்கு உட்பட்ட சில வழக்குகள், சில பிரச்சனைகள் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய சட்டமன்றத்தில் இருக்கு. இன்னும் சில இதுங்க நம்முடைய டைரக்டரேட்ல இருக்கு. அதனால ஒவ்வொரு சட்ட பிரச்சனையை சட்டம் மூலமாகவும், அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடக்கிற பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலமாகவே சுமூக ஒரு அனைவருக்குமான ஒரு வின்வின் சிச்சுவேஷனை ஏற்படுத்த முடியும்.